கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தர் வந்து என் மனசை அடுக்க முடியல, அது ஆயிடுச்சு. வெத்த பொருளை எடுத்து வைக்கலாம், நானே பண்ண முடியும். என்னை கேட்டேன், நானே பாவம் பண்ணேன். ஐயோ, எனக்கு பிரச்சனையே என் சொந்தக்காரங்க, என் கூட இருக்கிறவங்க, பக்கத்து ஊர்லேயே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஏற்ற பொருளை ஏற்ற வைக்க அடிக்கடி சீப்பு தகராறு நடக்கும் எங்கள் வீட்டில். இப்போ நடக்கிறது இல்லை, அது ரொம்ப நாள் நடந்தது. அது ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. ட்ராயத்துலேருந்து சீப்பு கண்ணு முடின்னு எடுக்கிற மாதிரி வச்சுருப்பேன் நான். இதுக்காக ஒரு 4-5 சீப்பு வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. இது ஏன் சீப்புன்னு வாங்கி வைப்பேன். அது எப்படி புருஷன் பொண்டாட்டியில் 2 சீப்பாக இருக்கலான்ட்டு எடுத்துருவா. அது என் பொண்டாட்டி அப்படி தான், நான் ஒன்று நான் என்ன பண்ணுறது, புரியுது என்ன சொல்கிறேன், கேட்டுனுப்பா. அது பிரச்சனை கிடையாது, சமாளிச்சிக்கலாம். சும்மா சொன்னான்னு சொல்லிடலாம்ல, புரியுதா? யாரை தான் திருந்தா பார்த்து திருந்தா கிட்டால் திருட்ட ஒழிக்க அதுவாக திருந்தணும். அது பயங்கர அறிவாளி புச்சல். எங்கே வச்சா நான் வீட்டில் தானே இருக்குதே. என்ன சிரிக்கிறீங்க நீங்களாம், எல்லாம் சொல்லிக்கிறீங்களா இல்லையா? எங்கே வேணா வச்சாண்ணா, எங்கே இருக்குது கொஞ்சம் தேடி எடுத்தாண்ணா. ஃபோனு ஒரு அறையில் வை, ஜிப்பை தேர்ந்து ஒரு அறையில் வை. என்ன ஃபோனு பையில் வைக்கணும், அவ்வளோ தானே. நம்ம என்ன பண்ண முடியும்? அது அடிக்கும், ஒரு ஜிப்பை தேர்ந்து உள்ளே கை விட்டு பார்த்து இன்னும் அதை ஃபோன் அடித்தாக்கா ஜிப்புலாம் எல்லாம் ஜிப்பும் அந்த பையில் எத்தனை ஜிப்பு இருக்குதுன்னு இப்போ ஃபோன் சொல்லும். ஆமாம், அதுவாக சொல்லும், சனியை நான் இங்கே இருக்கிற எடுத்துக்கிட்டீன்னு. அதுவும் பிரச்சனையாக இது. ஊரில் இருக்கிற எல்லாம் அப்படி தாங்கிறான். சாவி எங்கன்னா வச்சுட்டு தேர்ந்துக்குது எல்லாருக்கும். யாருன்னா இல்லைன்னு சொல்லலாம், பார்க்கலாம். நான் அது மாதிரி என் வாழ்க்கையில் பண்ணதே இல்லை அப்படின்ட்டு. நான் அப்படி இல்லை. இப்போ கூட இதுக்கு போனோமே, இலங்கைக்கு போனோம். தேக்கமலை கூப்பிட்டு இது மாதிரி சீட்டில் பின்னாடி ஃபோன் வச்சுட்டுக்கிறேன், போய் எடுத்துனுவா அப்படின்னு. மறந்துடுவேன், ஆனால் வச்சே தெரியல போனேன். புரியுது எப்படி சொல்கிறேன்ட்டு? நானும் கூட மறப்பேன், ஆனால் இடத்த மறக்க மாட்டேன். நான் அதுதான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். இடத்த வச்சுட்டிங்கன்னா அது சொல்லணும், நான் இங்கே தாங்கிறேன் அப்படின்னு. பையில் வச்சிக்கினேன் போதாதா? ஆமாம், இங்கே தான் வச்சு காணோம். வீட்டு சாவியே எங்கே வச்சேன்? இருக்கிற 4 பெட்டி எடுத்துன்னு போன 4 பெட்டி திறந்து எங்கே இருக்குதுன்னு எல்லா துணியை வெளியே எடுத்து போட்டு அப்புறமா பார்த்தா கையில் இருக்கிற பையிலே இது. இதெல்லாம் எல்லாருக்கும் நடந்தது தானே, யாருன்னா இல்லைன்னு சொல்லுவீங்களா? இதுமாரியே பயங்கரமான ஆளுங்க நம்ம. அதனால் ஏன் நானே இந்த மாதிரி முள்ள மாதிரி முச்சை வைக்கிறேன்னே, உனக்கு என்ன சொல்ல, நான் சொல்ல தான் முடியும். என்ன ஒரு பொருளை ஏற்றத்தில் வெயின்னு நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னா என்ன பண்ண முடியும்? அதான் ஒரு நல்ல பாயிண்ட் இது இல்லை. பையில் எங்கே வச்சுருந்தான்னா, வீட்டில் எங்கே வச்சுருந்தான்னா, வீட்டை விட்டே வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே ஏன்னா பேச முடியுமா திரும்பிய? கண்ணு தெரிகிற வரைக்கும் நம்ம இப்படி தான் நம்ம பண்ணுவோம். கண்ணு தெரியாதுன்னா என்ன பண்ணுவான்? அதுக்குன்னு உனக்கு சாபமா விட உனக்கு கண் தெரியாமல் போக கடுங்க நல்லா இல்லை, நீ இப்படியே திருதனம் பண்ணிருன்றமே. அதாவது இது மாதிரி சாமி என்ன இருந்தானா அவங்ககிட்ட போய் கேளு, இது மாதிரி நான் எடுத்த பொருளை எத்தத்தில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு கேளு. அவன் எதனா மந்திரம் கதனை சொல்லி தருவான். உட்காந்து வச்ச இடத்துல வைக்கணும் சுவாகா இல்லை, அதுக்கு என்ன ஒரு மந்திரம் எதனா கண்டுபிடிச்சி எழுதி தாயத்தை ஒன்று கட்டி விட்டு கட்டிங்கன்னா செய்யலாம். தாயத்து செய்யலாம், இல்லைன்னா இங்கே பச்சை குத்திக்கலாம். திருட்டு முண்டை எத்தத்தில் வெயிட்டின்னு எழுதி வச்சுனாங்க. ஏன்னா அது புள்ளெல்லாம் எது கூடாது, நமக்கு மட்டும் எதுற மாதிரி திருட்டு முண்டை எத்தத்தில் வைக்கணும்னா திமுகன்னு எழுதி வை. நம்ம பார்க்கும்போது தெரியும் என்ன வேணா நீ நல்லா இருக்கிற வழியை பார். எத்தத்தில் வைக்கலன்னு எனக்கு என்ன நானே இல்லை, நம்மளே ஆட்டோ சாவி எங்கன்னா வச்சு விட்டு தேர்ந்துக்கிறோம். ஆல்மா பொண்டாட்டி எடுத்து வச்சுட்டோன்னா அவ்வளோ வர கோவப்பட்டு சண்டை போட்டு ஆல்மா பார்த்தா நம்மளே பாக்கெட்டில் வச்சுன்னு இங்கே கண்ணாடி வச்சுன்னு தேடுறவங்களாங்கிறான். ஆட்டோ தோளில் போட்டு தேடினான்னு கதையெல்லாம் சொல்லி வச்சு
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.